ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்புள்ள அப்பாவுக்கு. யாருக்கெல்லாம் அப்பா பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக நிறையா கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அன்புள்ள என் அப்பாவுக்கு. என்னை அணைக்க தெரிந்த உங்களுக்கு என்னை அடிக்க தெரியாது. அதுதான் என் அப்பா. நான் அடம் பிடித்து கேட்ட அனைத்தையும் மறுக்க மனம் இல்லாமல் வாங்கி கொடுத்து மகிழ்ந்தவர் நீங்கள். பண்டிகை என்றாலே உங்கள் சக்தியை மீறி உழைத்து எனக்கு புதிய ஆடையை வாங்கி கொடுப்பீர்கள். அதில் மகிழ்ச்சி கண்டவர் நீங்கள். என் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தாலே தாங்காமல் அழுது விடுவீர்கள். ஆனால் அப்பா, இன்று பல நாட்களாக அழுது கொண்டிருக்கிறேன் அப்பா. இன்று எனக்கு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட நீங்கள் மிகவும் வருந்துவீர்கள். ஆனால் இன்றோ வாழ்க்கையில் பல காயங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நேரத்திற்கு தூங்கவில்லை என்று என்னை திட்டுவீர்கள். ஆனால் இன்று பல இரவுகளாக தூக்கமின்றி விழித்து கொண்டிருக்கிறேன். என் முகத்தில் ஒரு சிறிய பரு வந்தால் கூட கவலைப்படுவீர்கள். ஆனால் இன்றோ என் முகம் பொலிவை இழந்து நிற்கிறது. என் 2 நாள் பிரிவை கூட தாங்க முடியாது உங்களால். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக என்னை பிரிந்து எப்படி இருக்க முடிகிறது அப்பா? கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் நினைவுதான் வருகிறது. ஏன் தெரியுமா? நான் விபூதி வாங்கியிருந்தாலும் அதை உங்கள் கைகளால் தான் என் நெற்றியில் வைப்பீர்கள். ஞாபகம் இருக்கிறதா அப்பா? கூட்டத்தில் நான் தொலைந்து விடக்கூடாது என்று பாதுகாவலனை விட அதிக அக்கறையுடன் என் கையை பிடித்து செல்வீர்கள். என் அப்பா, நீங்கள் கோபக்காரர்தான். ஆனால் என் கண்ணீர் ஒரு துளியை கண்டால் போதும், நீங்கள் அழுது விடுவீர்கள். உங்கள் மனம் தாங்காது. பள்ளி முடியும் நேரத்திற்கு முன்பே வந்து என்னை அழைத்து செல்வீர்கள். ஆனால் அப்பா, இன்று யாரோ ஒருவரிடம் என்னை விட்டு சென்று விட்டீர்கள் அப்பா. எப்பொழுது மீண்டு வந்து என்னை அழைத்து செல்வீர்கள் என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறேன். உங்கள் மகள் பை திவ்யா. என்னுடைய குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.